அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. இந்த தேர்தல் களத்திலே நாமும் வாக்குறுதி கொடுத்தோம், அவர்களும் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் நாம் மகளிர் உரிமை தொகையாக 2000 கொடுப்போம் என்று சொன்னால், 2500 கொடுப்போம் என்று சொன்னால், சொன்னது மட்டுமல்ல, எல்லா மகளிருக்கும் நான் அதாவது நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் அவங்க எல்லா மகளிருக்கும் 2500 கொடுப்பேன்னு சொன்னார். இன்றைக்கு நம்ம பஸ்ஸில் போகிறதுக்கு மகளிர் விடியல் பயணம் ஒன்று கொடுத்தா இங்கே டவுன் பஸ்ஸில் எல்லாம் போகலாங்கிற மாதிரி கொடுத்தோம். அவங்க இங்கேருந்து மெட்ராஸ் வரையும் மகளிர்கள் எளிதாக போகக்கூடிய வகையில் நான் செய்வேன் என்ற வகையில் உறுதி அளித்தார் நடிகர். அதுபோல 6 சிலிண்டர், எத்தனை சிலிண்டர் வந்திருக்கு? 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாரு. கல்யாணம் நடக்குன்னு சொன்னா அவங்களுக்கு 1 பவுன் நகையும் 1 பவுன் இதுவும் பட்டு புடவையும் கொடுக்குன்னு சொன்னார். மாமனார் சீரனுங்க வகையில் இன்னைக்கு 1 கிராம் தாய்மாமன் தங்க மோதிரங்கிற வகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆஸ்பத்திரியில் நம்ம அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுப்போம், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அதுவும் ஒழுங்காக கொடுக்காங்களாங்கிறது பார்க்கணும். இன்னைக்கு விலைவாசி எடுத்துக்கொண்டால் அரிசியிலிருந்து பருப்பிலிருந்து எல்லாமே அதிகமான விலை ஏற்றம். இன்றைக்கு எண்ணெயிலிருந்து எல்லாமே விலை ஏறி போச்சு. இன்னைக்கு கரண்ட் பிரச்சனை எப்போ போகுது எப்போ வருதுன்னு சொல்லாம நம்ம 1000 கட்டிக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு 2000 ரூபா கரண்ட் பில் கட்டுற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு விவசாயிகளுக்கு மொத்தமாக விவசாய கடனை தள்ளுபடி என்ற வாக்குறுதி கொடுத்தவர் இன்னைக்கு அதிலும் ஏமாற்றுறாரு. இப்படியாக பல்வேறு ஏமாற்றங்களை, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இன்னைக்கு ஓட்டை வாங்கியிருக்காங்க. பல இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களில் அறவே இல்லாமல் இருக்காங்க. அதுலேயும் மதத்தின் பேரால், சில ஜாதியின் பேரால் அந்த ஓட்டுகளை பிரிப்பதற்கான வேலைகளை அவங்க செய்திருக்காப்புல. நான் கேட்குறேன், நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொன்றையாக பார்த்து பார்த்து செய்தார். மகளிருக்கு ஒவ்வொருவருக்கும் பார்த்து செய்தார் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலிருந்து +2 படித்து மாணவர்கள் கல்லூரிக்கு செல்கின்றார் என்று சொன்னால் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டத்தை தந்தார் என்று சொன்னால் சாதாரண திட்டம் இல்லை. மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் எப்படி கொண்டு வந்தாரோ அதுபோல கால உணவு சிற்றுண்டி திட்டத்தை நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலினுடைய எண்ணத்திலே உற்பத்தி ஆகி அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் சொன்னா, முதலமைச்சர் காலை சிற்றுண்டி திட்டம் என்று பெயர் வைத்திருந்தார் சொன்னால் அதை முதலமைச்சரை மட்டும் எடுத்துட்டு காமராஜர்ங்கிற பெயர் வச்சு ஏமாத்திர வேலை செய்யறார். எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த பேரை மட்டும் மாத்திட்டு, நான் சொல்றேன், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவங்க ஏதாவது புதிய திட்டங்களை கொண்டு வரணும், அதுக்கு பெயர் வைக்கணும். ஆனாலும் இந்த நம்முடைய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை கொண்டு வந்தா அதில் உள்ள பேரை மட்டும் மாத்திட்டு கொண்டு வந்தாரா இவர் கொண்டு வந்த திட்டமா? அது நான் கேட்கிறேன், சவாலா சொல்றேன். எங்களுடைய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை எந்த திட்டத்தையாவது உங்களால் நிறுத்த முடியுமா? அதை மகளிர் உரிமையை தொட்டு பார்க்க முடியுமா? காலை உணவு திட்டத்தை தொட்டு பார்க்க முடியுமா? விடியல் பயணத்தை தொட்டு பார்க்க முடியுமா? இந்த மாணவர்களுக்கு +1 +2 செல்கின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டத்தை தொட்டு பார்க்க முடியுமா? விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற திட்டத்தை தொட்டு பார்க்க முடியுமா? இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தை ஆய்வு செய்து அந்த பயனை செய்கின்ற வகையில் செய்திருக்கின்ற திட்டங்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள். ஆனால் இன்றைக்கு பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி, பொய்யான ஏமாற்று வேலைகளை சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு அவங்க வரல. 108 சீட்டு தான். இப்ப துணைக்கு யாரெல்லாம் போயிருக்கான்னா, காங்கிரஸ் நம்மகிட்ட இருந்து ஜெயிச்சுட்டு காங்கிரஸ் போயிருக்கான். இங்க இருந்து ஜெயிச்சுட்டு 2 கம்யூனிஸ்ட் போயிருக்கு. இங்கிருந்து ஜெயிச்சுட்டு விடுதலை சிறுத்தைகள் போயிருக்கு.
இப்படி தான் போயிருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதை முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் முட்டை எடுக்கலாம். சில இடத்துல விட்டு கொடுத்தா நின்றுட்டு இருக்கோம், தட்டி விட்டா பொத்துங்கிற ஒண்ணுமே. அத மாதிரி இந்த ஆட்சி வெகு சீக்கிரத்திலே விழக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. காவிரி பிரச்சனையில காவிரிக்கு இங்கிருந்து நான் பெங்களூருக்கு போறேங்காரு. பெங்களூருக்கு போறேன்னு சொன்னா அங்க இருக்கிறவெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கான். இவர் போறாங்கிறாரு. நம்முடைய முதலமைச்சர் அங்க போய் ஏதாவது இடைஞ்சல் வச்சுட்டா நமக்கு கேவலமாயிருமா இல்லையா? அவன் எந்த நடிகரா இருக்கட்டும், என்னதான் இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இங்க இருந்து பெங்களூர்ல போய் அங்க போய் ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டு சொன்னா தமிழகத்திற்கு தலைகுனிவாக ஏற்படுத்துகின்ற நிலைகளை இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் செய்து வருகின்றார் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு தினந்தோறும் எதையாவது பார்க்க போறேன், எதை பார்க்க போறேன்னு சொல்லி சினிமா ஷூட்டிங் நடக்கிற மாதிரி நடக்கு. ரீல்ஸ் தெரியுமா யாருக்காவது? எல்லாரும் தெரியுமா? அந்த ரீல்ஸ் தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது, பட்ஜெட் கூட்டத்தொடர் 5, 6. அதற்கு பின்பு சட்டமன்றத்தில் கூட்டத்தொடர் நடக்கும். அந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய். சினிமாவில் நடிக்கும்போது விஜய், இங்க எலெக்ஷனுக்கு வரும்போது ஜோசப் விஜய். அங்க நினைத்தா போய் திருச்சியில் அப்படியே கோயிலில் முட்டி போட்டு நடந்து போவார். அந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டுனா உடனே திருச்செந்தூரில் வேலை தூக்கிட்டு நிற்பாரு. இவர் எம்ஜிஆர் போல இருக்கணும்னு சொல்லி அங்கே மூகாம்பிகை கோயிலுக்கு போய் எம்ஜிஆர் போனார்னா அவர் ஒரு மாமன், அவர் ஏழைகளை நேசித்த மாமன்னன். அந்த மாமன்னன் போட்டி போடுறப்பா நீ அங்க கொண்டு போய் மூகாம்பியில கொண்டு வாழ் கொடுக்குறாப்புல, சாய்பாபாவை போய் பார்க்க போறாப்புல. ஏன் இதுக்கு முன்னால் நடிகராக இருக்கும் போதெல்லாம் போகலையா? அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இன்னைக்கு தான் கண்ணு தெரியுதா நடிக்கணும்னு? அந்த வகையில் எந்த வகையிலாவது நடித்து எல்லாரையும் ஏமாற்றி ஓட்டு வாங்குவதற்கு மட்டும்தான் குறியாக இருக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பெரும் மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். இங்க வர்றான் இவனா ஒரு மந்திரி, கீதா இவன் ரவுடிங்கிறான், என்னைய பார்த்து ரவுடிங்க. நாங்க என்ன ரவுடித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இல்ல கேட்க ரவுடித்தனம் பண்றோமா? எங்கேயாவது தண்ணி அடிச்சோம், ஏதாவது தகராறு பண்ணுங்கிற இது இருக்கா எங்களுக்கு? அவன் 5, 6 கட்சிக்கு மாறி போயிருப்பான். தூத்துக்குடி மாநகராட்சி பத்தி பேசுறான். இன்னைக்கு மாநகராட்சியிலே நம்பர் 1 மாநகராட்சியாக தூத்துக்குடி மாநகராட்சி இன்னைக்கு அமைந்திருக்கின்றது. நம்முடைய மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் அக்காக பார்த்து ஒவ்வொரு படிகளையும் இன்னைக்கு செவனை செய்கின்றார் என்று சொன்னால் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற பணிகளை இன்னைக்கு செய்து வருகின்றார்கள். ஆனால் ஏதோ தூத்துக்குடிக்கு ஏதோ பேசணும் என்ற வகையில் பேசுகின்றார் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் பேசலாம். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க இதுவரையும் 3 மாசம் வந்துச்சா ஏதாவது ஒன்று செய்திருக்கீங்களா? கரண்ட் பில்ல அவன்படுத்துற பாடு, கரண்ட் தினதோறும் கட்டவர கட்டு, அரிசி 10 ரூபா 20 ரூபா குடியிருங்கிற இது இந்த நிலைதானே இன்னைக்கு இருக்கின்றது. ஆகவே உள்ளாட்சி தேர்தல் வருகின்றது. உள்ளாட்சி தேர்தல் வெகு சீக்கிரத்தில் வரும். வருகின்ற போது ஒரு இடத்துல விட அவங்க ஜெயிச்சாங்க இல்ல. ஏன் நம்ம பிராமணுக்கு ஒன்றும் நன்மையை செய்யலையா? அவங்க பிஜேபி தான் அவங்களுக்கு நன்மை செய்துச்சா? இல்லை எதுக்காக நம்ம அந்த தெருவில் ஏதாவது தப்பு பண்ணோமா? எல்லாரையும் நேசிக்கிறோமா இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு மெயினா என்னன்னா சின்ன சின்ன பிள்ளைகள் எப்பா இந்த ஒரு தடவை மட்டும் ஓட்டு போட்டுருங்க, எப்பா இந்த ஒரு தடவை மட்டும் ஓட்டு போட்டலன்னா நான் கையில் லேச ஒட்டிக்கிடுவேன், இப்படியா சொல்லி அவன் ரீல்ஸ் விட்டு 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 நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள், பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களை எல்லாம் ஏமாற்றி
அதுவும் குறிப்பாக பெண்களை அதிகமாக ஏமாற்றி அவன் வந்த ஓட்டை வாங்கியிருக்கான்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடே இன்றைக்கு குட்டிச்சுவராக ஆகக்கூடிய வகையிலே இன்றைக்கு ஆட்சி அமைந்திருக்கின்றது. 2 பெண் மந்திரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க, பிறகு கட்டி தழுவிடுறாங்க. இன்றைக்கு எந்த வகையில் மீனவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்களா? விவசாயிகள் பாதுகாக்கப்படுகிறார்களா? எந்த வகையிலும் பாதுகாக்காத ஒரு ஆட்சி இன்றைக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அது தேவை அந்த கட்சியினுடைய ஆட்சி. நான் கேட்கிறேன், எம்ஜிஆருக்கு ஒப்பிட்டு ஜோசப் விஜயை சொல்றாங்கன்னு சொல்றான். ஜோசப் விஜய் அவர்கள் இதுவரை நடித்து பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கின்ற அந்த நடிகர் எந்த ஏழைக்காது, எந்த தொழிலாளருக்காது, எவருக்காது, பெண்களுக்காது அவர் ஒரு பைசா 100 ரூபாய் கொடுத்திருப்பார் என்று சொல்வார் என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்லலாம். ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை. தான் சம்பாதித்த பணங்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, தன்னுடைய நண்பர்களுக்கும் கொடுத்து பல்வேறு உயர்வுகளை தந்தவர் எம்ஜிஆர். அவருக்கு ஒப்பிட்டு இந்த நடிகரை விஜய் அவர்களை சொல்கின்றார் என்று சொன்னால் எவ்வளவு கேவலமான வார்த்தை. எம்ஜிஆருக்கும் ஜோசப் விஜய்க்கும் ஒண்ணா? எம்ஜிஆருடைய படத்துக்கும் இவருடைய படத்துக்கும் ஒண்ணா? இப்போ ஒரு படம் ஒன்று வந்துச்சு, வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அதை வச்சுக்கிட்டு தான் அது என்ன படம்ப்பா? ஜனநாயகம். அந்த படத்தை 2 மாசத்துக்கு முன்னாலே எல்லாரும் பார்த்துட்டாங்க. அவ்வளவுதான். அந்த வகையிலே இனி எந்த நம்முடைய பக்கத்து வீடு, அக்கம் பக்கத்து வீடு, பையங்க எல்லாத்தையும் நம்ம சொல்லி இந்த ஆட்சியினுடைய சிறுமைகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய ஆட்சியினுடைய பெருமைகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அந்த வகையிலே செய்வதற்கான வழிவகைகளை நம்முடைய இயக்கத்தினுடைய சகோதரிகளாகவும் செய்ய வேண்டும், சகோதரர்களாகவும் செய்ய வேண்டும், பொறுப்பாளர்களாகவும் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து வர இருக்கின்ற வெகு சீக்கிரத்திலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிச்சயமாக அமையும். என்னன்னு சொன்னால் இப்பெல்லாம் இந்த மரத்தை வச்சு முட்டுக்கட்டு மாதிரி தான் வச்சிருக்காங்க. அந்த ஆட்சியை 108 தான் அவருக்கு சீட்டு. 108லையும் எப்படி தெரியுமா? சிறுவண்டத்தில் ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவன் இந்த டயரை பார்த்துக்கிட்டு மணல் அடிக்கிறவங்கிட்ட துட்டு வாங்க முடியுமான்னு அலையிறது, அங்கங்க பிரச்சனை பண்றது. இப்படி எம்எல்ஏக்கள் தான் நிறைய. லாட்டரி சீட்டு, கல்லை லாட்டரி சீட்டு, கஞ்சா, இப்படி வியாபாரம் செய்யறவங்க தான் அதுல இருக்காங்க. அதனால எந்த நேரத்தினாலும் வேணாலும் அவங்க ஒட்டுமொத்தமா ஐயோ இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி மொத்தமா வெளியே வர்ற காலமும் வெகு சீக்கிரத்தில் இருக்கு. இன்றைக்கு அவர்கள் வெளியே போக கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மேலாம் எதுக்கு வழக்கு போடுறாங்கன்னா, இப்படி வழக்கு போட்டு அவரை மிரட்டிக்கிட்டே இருந்தா அவன் எம்எல்ஏ ஓடாம அப்படியே இருப்பாங்கிற இது நிறைய அவர்கள் எடுத்திருக்காங்க. ஆனா எந்த விதத்திலும் அவங்களுடைய எம்எல்ஏ அவங்க பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா சொல்றேன்னா, நான் திருநெல்வேலியில் ஒரு எம்எல்ஏ, அவர் நேற்று ஏடிஎம்கே இல்ல ஆர்எஸ் முருகன், இன்னொருத்தர் ரெட்டியாவரி நாராயணன் நேற்று ஏடிஎம்கே, அடுத்த நாள் இங்க எம்எல்ஏ. எப்படி இருப்பாங்க? இப்படிதான் எல்லா இடத்துலையும். அவங்களுக்கு தேர்தல் என்பதற்கே ஆள் இல்லாமல் ஆளை தேடி தேடி அதுவும் பணம் வாங்கிவிட்டு தேர்தலில் சீட்டு கொடுத்த நல்லதாக இருந்துச்சு. அந்த பணம் கொடுத்து வந்தவன் ஒழுங்கா இருப்பானா? பணம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டு வருவேன் கட்சி நடத்துவானா? ஆகவே இந்த நிலையெல்லாம் போக்கின்ற வகையிலே நாளை தினம் நம்முடைய இளந்தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இளசோதர் உதயநிதி ஸ்டாலினுடைய தலைமையிலே தஞ்சையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். எதுக்கு? உடனடியாக காவிரியிலே தண்ணீர் வர வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு காவிரியினுடைய அந்த தஞ்சையினுடைய பகுதி அத்தனையும் இன்றைக்கு நீர் இல்லாமல் கடுமையாக பாடுபடுகின்ற நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கின்றது. இதற்கு காரணம் வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் முதலமைச்சராக இவர்கள் ஆட்சி செய்கின்ற ஆக்கம் அவ்வளவுதான் இருக்கு. எந்த வகையில தண்ணி கொண்டு வர வேண்டாமா? இந்த வகையிலே இப்ப ஒரு படம் ரிலீஸ் பண்றதுல பெரிய பிரச்சனை. யார் இருக்கும்போது? அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது
இங்க இருந்து போய் அப்பாவும் மகனும் கொடநாட்டில் போய் கையை கட்டிட்டு எம்மா எப்படியாவது சொல்லுங்க, எப்படியாவது ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க இப்படி கெஞ்சினவர். அதே மாதிரி இங்க கோவில்பட்டியில் இருக்காரு கடம்பூர் ராஜி, அந்த மந்திரி துறையின் மந்திரியா இருக்கும்போது அவருடைய படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அவர்கிட்ட போய் கை கட்டிட்டு இருந்தார். இன்னைக்கு கடம்பூர் ராஜி போய் உள்ள மாட்டிக்கிட்டு உள்ள போவா வரிய வரவா எவனும் உள்ள விட மாட்டேங்க. நம்ம இதுல இருந்து ஒருத்தர் போனாரு பார்த்திபன் சொல்லி போனாரு, இப்ப வரட்டாங்காரு. நீ அங்க போனாலும் இடம் இல்லை, இங்க போனாலும் இடம் இல்லைங்கிற சிக்கல்ல மாட்டிக்கிட்டல. அந்த வகையிலே நம்முடைய தளபதியுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மரியாதைக்குரிய திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே நம்முடைய இளம் தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இனிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர இருக்கின்ற காலங்களிலே எங்கள் இயக்கத்தை இவராலும் தொட்டு பார்க்க முடியாத என்ற நிலையை உருவாக்கக்கூடிய சகோதரராக நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் வந்திருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்று சொல்லி நன்றி கூறி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம்.